summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எல்லாரும் லிப்லாக் வீடியோ உங்க கன்னட்ல பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ பண்றேன் வாங்க. இப்போ சாஃப்ட் ஆப்பிள்ங்க. ஊட்டி ஆப்பிள். பேர் வந்து என்னன்னா பிரசாந்த் சொல்ல மாட்டாங்க. என்ன வந்து சொல்லுங்க. நான் 7th படிக்கிறதுல இருந்து லவ் பண்ணேன். 7வது படிக்கும்போது லவ் பண்ணியாமா? ஆனா அவர் சொல்ற நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு சிரிப்பே வராமல சிரிச்சிருக்கீங்க. அப்படி இல்ல அவர் முகத்தை பார்த்தாலே சிரிப்பு வரும். ஒரு டெத்துக்கு போனோம்னா அங்கேயும் சிரிச்சிருவாரு. உன் ஜோக்கை பார்த்து நாங்க தான் சிரிக்கணும், நீயே சிரிச்சிட்ட அப்படி. பேக் சைடு நின்றுட்டு இருப்பேன், என்னை பார்த்துட்டு பின்னாடி பாருங்க ப்ரோ பன்னிக்கறி நிக்குது. எங்க அப்பா மாதிரி என்ன நல்லா பார்த்துப்பாங்க. வேலைக்கு அனுப்ப மாட்டியா, குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்க. நம்ம அம்மாவும் சரி என்னோட ஒய்ஃபும் சரி, நான் வீட்டில் இருந்தா கூட இவங்க 2 பேர் பார்த்துப்பாங்க. என்ன நான் வேலைக்கே போக தேவையில்ல. அம்மா பெருக்கிற வேலை செய்கிறாங்க. வர்ற காசு இப்படி உதவி பண்ணலாம், ஒரு வேளை நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாலே போதும்ல. வணக்கம் நேர்களே, இன்ஸ்டாகிராம்ல அதிகமா ப்ராப்பர்ட்டி காமெடிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கப்புள் ட்ரெண்ட் ஆயிருக்காங்க. அப்படின்னா பிரசாந்த் அண்ட் ராஜராஜேஸ்வரி தான். அவங்க தான் இன்னைக்கு வந்திருக்காங்க, கிட்ட பேசலாம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ உங்களை பத்தி சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கிருந்து வந்தீங்க, யார் நீங்க, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம பாரிஸ்ல இருக்கோம். பாரிஸ்ல தான் இது பண்ற எல்லாமே நம்ம பாரிஸ் தான். படிச்சது வளர்ந்தது எல்லாமே சென்னை. எல்லாமே சென்னை தான். இப்ப நீங்க? நாங்களும் அங்கதான். இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு நிறைய இந்த ப்ராப்பர்ட்டி காமெடிஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே மதுரை முத்தண்ணா தான் வந்து ஞாபகத்துக்கு வருவாங்க. அதுக்கப்புறமா இப்ப கப்பலா சேர்ந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்தது? இது நம்மளுக்கு ஐடியாலாம் இல்லை மேம். நம்ம போற போக்குல ஒரு வீடியோ பண்ணிட்டு போலான்னு தான் பார்த்தோம். மதுரையில இருந்தோம் அக்கா வீட்டுல. அப்ப சும்மா ஏதாச்சும் ஃபன் பண்ணலாம்ட்டு ஒரு வீடியோ பண்ணோம். அப்பதான் இது கறி, இது ஆட்டின ஆட்டுக்கறி, மாட்டினா மாட்டுக்கறின்னும். எங்களுக்கு அப்போ தெரியல, ரீச் ஆகணும்லாம் தெரியல. நாங்கள் மறுநாள் ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வரோம் மதுரையிலேருந்து. அப்போ வரும்போதே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லைக்கு கமெண்ட்டு குமியுது. என்னடா இது, நான் ஷாக் ஆகி பார்த்துருக்கேன். அதில் பார்த்தா பாதி பேர் திட்டுறாங்க என்ன, என்னடா வீடியோ இது, பழைய வீடியோ எடுத்து போட்டிருக்கு அப்படி இப்படி. இன்னும் இது திட்டுறாங்க. நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். சென்னைக்கு வந்து இறங்கணும் உடனே என்ன ஆயிடுச்சு, ஆட்டோ காசு கொடுத்தோடனே சேஞ்ச் இல்லைன்ட்டாங்க. டீ கடைக்கு போனோம். டீ கடைக்கு போயிட்ட உடனே பார்த்தீங்கன்னா சேஞ்சு கொடுன்னு கேட்டேன்னு, என்னப்பா ஆட்டுக்கறி மாட்டுக்கறி அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. என்னண்ணா, சரி ஓகே வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பாரு அப்படின்னு நினச்சேன். சரி வீட்டுக்கு போனோடனே பார்த்து எல்லாருமே ஆட்டுக்கறி மாட்டுக்கறின்னு இன்னும் பயங்கரமா. சரி ஓகே எல்லாமே பார்த்துருக்கு தானே. வெளியே வரும்போதெல்லாம் அந்த ஆட்டுக்கறி மாட்டுக்கறின்னு பார்த்தா பயங்கரமாக ரீச் ஆகிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே என்ன சொல்கிறது, எல்லாரும் இன்னும் நிறைய பண்ணுங்க வீடியோன்னு தான் கண்டென்ட் வீடியோவா அப்படியே போட ஆரம்பிச்சோம். அது எப்படி அந்த ஸ்பான்டினிட்டி இது பண்ண ஆரம்பிச்சது வந்ததா, இல்ல இதுக்காக உட்கார்ந்து ஏதோ ஹோம்வொர்க் பண்றது அப்படிலாம் இருக்கா? இல்ல என்னன்னா, நம்ம அந்த ஜோக் பண்ணி ஆரம்பிச்சோன்னே சரி நம்ம டிராவல் இப்படியே எடுத்துட்டு போனா நல்லா இருக்குமே, 4 பேர் நம்மளால சிரிக்கிறாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷம் தானே, சரி இப்படியே எடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு நைட்ல எழுத ஆரம்பிச்சேன். எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, நான் மட்டும் எழுத ஆரம்பிச்சேன். அம்மாலாம் கேட்பாங்க படுக்க வேண்டியதான்ற, இல்லைம்மா பார்த்துக்கலாம் விடுமா அப்படின்ட்டு எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு கண்டென்ட் போட்டேன், அதுவும் பயங்கரமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கண்டென்ட், அதுவும் பயங்கரமா. ஓகே இப்படியே பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் ராஜி, நீங்க சொல்லுங்க, இவர் ஃபர்ஸ்ட் இது வந்து சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா சிரிக்கிறதுங்கிறது ஓகே தான், பட் இருந்தாலும் சில சமயங்களில் சிலதெல்லாம் பயங்கரமா இரிட்டேட் ஆகும்ல. உங்களுக்கு அவங்க சொல்லும் பொழுது எப்படி இருந்தது, நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்ல அவங்களுக்கு அதுதான் ஃபேஷன், சினிமா ஃபீல்டுல இருந்தாங்க. சரி ஓகே அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, விருப்பப்பட்டு எது இருந்தாலும் செய்யட்டும், நம்ம கூட இருப்போம் அப்படின்ட்டு தான் நானும் விட்டு அப்படின்னு இருப்பீங்க. ஆனா அவர் சொல்ற நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு சிரிப்பே வராமல சிரிச்சிருக்கீங்க. அப்படிலாம் இல்ல, அவர் முகத்தை பார்த்தாலே சிரிப்பு வரும். என்னங்க எப்படி சிரிக்கிறீங்க? சிரிப்பே வராம சிரிச்சிருக்காங்களா ப்ரோ? போய் சொல்றாங்களா? இல்ல அவர் சிரிச்சாரா நானும் சிரிப்பேன், அவரு டென்ஷன் ஆயிட்டாரா நானும் டென்ஷன் ஆகி சண்டை போட ஆரம்பிச்சிருவோம். என்ன பண்ணாலும் அங்க என்ன ரியாக்ஷன் வருதோ அதே ரியாக்ஷன் தான் இங்கேயும் வரும். சோ உங்களோட மேரேஜ் பத்தி சொல்லுங்க. எவ்வளவு இயர்ஸ் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு? 5 years ஆகுது. 5 years. லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ் தான். எப்படி நீங்க லவ் பண்ணும்போது என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவரு, உங்களுக்கு எப்படி பிடிச்சிச்சு? அப்போ நான் ஷிப்பிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ போகும்போது நான் என்ன சொல்றது, வேலை விட்டா வீடு, வீடு விட்டா அந்த மாதிரி தான் போயிட்டு வரும்போது அப்ப பார்த்து பேசி அப்படி அப்ப பழக்கமாயிடுச்சு. பக்கத்து வீடு தான், பக்கத்து தெரு பொண்ணு. இப்போ கல்யாணம் பண்ணும்போது ஷிப்பிங்ல இருக்காங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணீங்க, அதுக்கப்புறமா ஒர்க் அப்படியே மாறிடுச்சு அவங்களோடது?
அப்படி என்னன்னா ஷிப்பிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் ஒரு ஷூட் வந்துருச்சு நம்மளுக்கு. சரி இந்த மாதிரி ஒரு 10 பேரில் ஒரு ஆளாக இது பண்ணுற மாதிரி டைலாக் ரிஹர்சல் பண்ண சொன்னாங்க இந்த சகா படம் மூவிக்கு. அப்படி போனோடனே சரி ஒரு 10 பேர் நம்ம ஒரு ஆள் தானே எப்படியே கிடைக்காது, சும்மா அந்த டைலாக்கை பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா அந்த வீடியோ பண்ணிவிட்டு அந்த டைலாக்லாம் சொல்லிட்டு மறுநாள் நம்மளுக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி இந்த ஷூட்டுக்கு வந்துருங்கன்ட்டு. சரி ஓகே நம்மளை பின்னாடி அந்த மாதிரி பின்னாடி அந்த மாதிரி தான் காட்ட போகிறாங்க, நம்மளெல்லாம் ஃப்ரெண்டில் நிற்க வைப்பாங்களா அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் வாங்க உங்களுக்கு கேரக்டர் ரோல் இருக்குது, வில்லனோட ரைட் ஹேண்ட் பண்ணுறீங்க நீங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பாண்டியராஜ் சார் இருக்கா பார்த்தீங்களா, அவங்க பையன் பிரித்தி, அவர் இப்போ கூட ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் கூட தான் நான் நடித்த மாதிரி. ஓகே, அப்ப நடிச்சிருந்தீங்க. ஆமா அப்ப நடிச்சேன். ஷிப்பிங் அப்படின்னு சொன்னீங்க, அங்க என்ன வேலை உங்களுக்கு? அப்ப எங்கன்னா பேங்க்குக்கு போறது, பேங்க்கு அப்புறம் வெளியே டியூ எடுக்குது. ஓகே, ஷிப்பிங்ல இருக்க அந்த வேலைகள்லாம் ஆமா பாத்துட்டு அந்த மாதிரி இருந்தீங்க. வேலை இருக்கு. அதுக்கப்புறம் ஆக்டிங் வந்தாச்சு, அந்த ஷிப்பிங் அப்படியே விட்டுட்டீங்களா? ஏன்னா ஆக்டிங் பண்ணி உடனே சரி ஏன்னா ஷிப்பிங்கில் வந்து லீவு தரல, மினிமம் ஒரு 5 days அப்படின்னா ஓகே. நம்ம மூவிலேயே அதிக நேரம் இருந்துட்டோம். சரி அதை முடிச்சுட்டு வரும்போது ஒர்க்கு நம்மளுக்கு இதுவாகிடுச்சு. சரி ஓகே நம்ம மூவி சைடே போயிடலான்னு பார்த்தா அது பண்ணுறதுக்குள்ளே மொபைல் மிஸ் ஆகிடுச்சு. அதில் கான்ட்ராக்ட் எல்லாம் கான்ட்ராக்டும் மிஸ் ஆகணும், இந்த படமும் முடிஞ்சிச்சு. அப்புறம் அவங்கள என்னால் இது பண்ண முடியல, ரீச் பண்ண முடியல. சரி ஓகே அதுக்கப்புறம் அப்படியே இன்ஸ்டாகிராமும் வந்தாச்சு. ஆமாம் அதுக்கப்புறம் ஸோ இதுல வரும்போது நீங்க பண்ணும்போது எந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வருது, இதெல்லாம் உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி? வந்திருக்கு, பயங்கரமான கமெண்ட்லாம் வந்திருக்கு. என்னன்னா என்ன சொல்கிறது, ஒரு டைம்லாம் ரொம்ப கோவப்பட்டிருக்கேன். நான் எவ்வளோ சிரிக்கிறேனோ அப்படியே ஆப்போசிட்டு கோவமாக படுவேன், பயங்கரமாக கோவப்படுவேன். நம்ம வீட்டு சார்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் எப்படி கோவப்படுவேன்ட்டு. வெளியே சிரிச்சிட்டு இருக்கேன், எப்படி சிரிக்கும்போது சிரிச்சிடுவேன், கோவப்படும்போது கோவப்படுவேன், அழுகும்போது அழுதுருவேன். அந்த மாதிரி என்ன கமெண்ட்ஸ்லாம் அப்படி வந்தது? வந்திருக்கு. இந்த மாதிரி இது ஆட்டுக்கறி மாட்டுக்கறின்னொன்னே அது பக்கத்தில் இருப்ப பண்ணி அந்த மாதிரிலாம் எங்கள் ஒய்ஃபே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? பேக் சைடு நின்றுட்டு இருப்பேன், என்னை பார்த்துட்டு பின்னாடி பாருங்க ப்ரோ பன்னிக்கறி நிக்குது, ஆமா எரும மாடுலாம் நிக்குது அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுவோம். அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ உங்களோட கப்பல்ஸ் பார்த்துட்டு ஏதாவது உங்களோட பேர் பார்த்து ஏதாவது பாடி ஷேமிங் பண்ணுறது அதெல்லாம் இருந்திருக்கா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மேம், இந்த மாதிரி உன்னை விட அந்த பிள்ளை ஹைட்டாக இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அண்ட் உங்களோட மேரேஜ் லவ் மேரேஜ்னு சொன்னீங்க. ஸோ எப்படி அந்த லவ் ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததா, இல்லை வீட்டில எல்லாம் ஸ்மூத்தாக இது பண்ணிட்டாங்களா? எப்படி இல்லை ப்ராப்ளம் தான். ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு? என்னெல்லாம் சொன்னாங்க உங்க வீட்டில்? அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, நல்ல பையன் கிடையாது விட்டுரு அவனை அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லை எனக்கு அவர் தான் வேணும்ன்ட்டு நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டீங்க. எதனால வீட்டில் அப்படிலாம் சொன்னாங்க? நிஜமாலுமே அவர் அப்படிலாம் இருப்பாரா? பழக்கமே இல்லை, ஆனால் வீட்டில் உங்களை மாத்துறதுக்காக அப்படிலாம் மாத்துறதுக்காக அப்படி சொன்னாங்க. ஏன்னா வீட்டில் லவ் மேரேஜ்னா ஒத்துக்க மாட்டாங்க, அதெல்லாம் அப்படிலாம் சொல்லுவோம். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால அவரை விடக்கூடாது, நம்ம ஃபர்ஸ்ட் லவ் ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படியா? எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? நான் 7th படிக்கிறதுலேருந்து லவ் பண்ணேன். 7வது படிக்கும்போது லவ் பண்ணியாமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆளை மாத்திட்டு போயிடுவாங்க, ஆனாலும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படியா? 7th ஸ்டாண்டர்ட்ல அப்படி என்ன விஷயம் கவர்ந்துச்சு இவர்கிட்ட உங்களுக்கு? சிரிப்பு தான். அப்ப இருந்தே சிரிப்பீங்களா? 7th ஸ்டாண்டர்ட்ங்கும் போது அது ஒரு பப்பி லவ்வா தானே இருந்திருக்கும்ல? அப்படிதான் இருந்துச்சு. போக போக அவங்க மேல ரொம்ப அக்கறை பாசம் எல்லாமே அதிகமாயிடுச்சு. 7th ஸ்டாண்டர்ட்னா அப்ப நீங்க என்ன படிச்சிட்டு இருந்தீங்க? நான் ஒர்க்கு தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப இருந்தே work தான். அப்பயும் ஒர்க்கு தான் பண்ணி அப்பா இறந்துட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, தங்கச்சி அக்காவை படிக்க வச்சுருந்தாங்க. அம்மா என்னையும் படிக்க வைக்கிறேன்னாங்க. வேண்டாம்மா எதுக்கும்மா படித்து என்ன பண்ண போகிறேன், ஒர்க்கே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒர்க்கில் ஆரம்பித்தேன். அந்த ஒர்க்கில் போகும்போது தான் இவங்கள பார்ப்பேன், பார்த்து பேசுவேன். ஓகே எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா நம்ம மேலே ஒரு புள்ள அக்கறைப்படுது, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபீலாக இருக்கும். கிட்டத்தட்ட 7th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணி அவரே கல்யாணம் பண்ணியாச்சு. எத்தனை வருஷம் லவ் பண்ணியிருந்திருப்பீங்க? ஒரு 5 years பண்ணியிருப்பேன். 5 இயர்ஸ் பண்ணியிருப்பீங்களா? இப்போ நீங்க 12th தான் படிக்கணுமா? அப்ப நான் நின்றுட்டு பியூட்டிஷியனுக்கு போயிட்டேன். பாட்டி இறந்துட்டாங்க. இறந்துட்டுமே நான் பாஸ் ஆயிட்டேன், 10thலாம் பாஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே பியூட்டிஷியனுக்கு போயிட்டேன். ஓகே, 10th முடிச்சதுமே இப்போ கல்யாணம் பண்ணிட்டீங்க? இல்லை பியூட்டிஷியன் பண்ணிட்டு இருந்தேன், பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணும்போது அவரு லைக் சினிமா அப்படின்னு சொல்லி போகும்போது உங்களுக்குள்ள ஏதாவது பயம் வந்ததா? ஏன்னா நடிக்க போறேன்னு சொல்றாரு அப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே இல்லை, அவங்களோட ஃபேஷன் போட்டோம் அப்படின்ட்டு தான் நான் எல்லாமே இது பண்ணுவேன். இப்போ வீட்ல எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? இப்போ ஓகே எல்லாமே. ஆனா வீட்ல சொல்லிட்டு சேர்த்திக்கல அப்படிங்கும்போது ஆஸ் அ கேர்லா நம்மளுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும் இல்லையா? அப்ப எல்லாரும் வேணும் அப்படிலாம். அப்படி அவங்க உங்களை என்னெல்லாம் சொல்லி ஹர்ட் பண்ணாங்க உங்க வீட்ல? ஒரு வருஷம் தான் பார்த்துப்பாங்க, அதுக்கப்புறம் உன்னை விட்டுடுவாங்க, உன்னை கண்டுக்க கூட மாட்டாங்க, சும்மா ஒரு ஆசையில தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பாங்க எல்லாருமே, நீ விட்டுரு அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லை விட மாட்டாங்க, அவங்க என் கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க, எங்கள் அப்பா மாதிரி என்னை நல்லா பார்த்துப்பாங்க.
இப்ப பாத்துக்கிறாங்களா? அப்புறம் ஏன் அழுகுறீங்க? அச்சச்சோ. ஒன்றும் இல்லை. என்னோட ஆசை கூட நான் ஓட மாட்டேன். இவருக்கு என்ன தோணுது, அவரோட ஆசை என்னென்னவோ அதுதான் நான் பார்த்து செய்வேன்னு. சோ என்ன விஷயங்கள் எல்லாம் அப்படி பார்த்து பார்த்து உங்க ஒய்ஃப் உங்களுக்காக பண்ணுவாங்க? நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கணும், எனக்கு இவ்வளோ பண்ணணும், நகை வேணும், அது வேணும்ன்ட்டு நிறைய பண்ணுவாங்க. ஆனால் இது வரைக்கும் என் ஒய்ஃபு இதுதான் வேணும்னு என்கிட்ட அடம் பிடிச்சதே கிடையாது. இதுதான் வேணும்னு கேட்டதில்லை. நான் என்ன வாங்கி கொடுத்தாலும் சின்ன ஒரு குண்டு ஊசி வாங்கி கொடுத்தா கூட அவங்களுக்கு தாஜ்மஹால் தான் அது. அவங்க வீட்டு சைடுல இருந்து உங்களை எல்லாம் மிரட்டுறது அதெல்லாம் இருந்ததா? அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் இது கூப்பிட்டுலாம் பேசியிருக்காங்க. மற்றபடி ஒன்று கூப்பிட்டு பேசினது, அப்படி மிரட்டினது, அடிச்சது, கதவை தாள் போட்டு சாத்துறது அந்த அதெல்லாம் மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இந்த மாதிரி பின்னாடி போகாதீங்க, வேண்டாம் பேசாதீங்க, அந்த பிள்ளை பேசினா கூட நீங்கள் பேசாதீங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், நானும் பேசல, அவங்க பேசலாம்னா நானும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி சொல்லி அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணீங்க? அவங்க தான் நான் வேணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்க முடிவு தான், அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, மேரேஜ் ஆயிடுச்சு. அதனால கல்யாணம் பண்ணீங்க. உங்க வீட்ல எல்லாம் எதுவும் சொல்லல? நம்ம வீட்ல எதுவும் சொல்லல. அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா. சோ மாமியாருக்கும் உங்களுக்குமான பாண்டிங் எப்படி இருக்கு இப்ப? அது நல்லா தான் போகும். நான் எவ்வளவு நேரம் வேணா தூங்கலாம். எங்க அம்மா வீட்ல எப்படி இருப்போனோ அப்படிதான் இருப்பேன் நாங்க. அப்படியா? அதுவும் கண்டிஷன்ஸ்லாம் நல்லா பாத்துக்கறாங்க. நல்லா பாத்துப்பேன். சோ அப்பா மாதிரி பாத்துப்பாரு அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்ல வந்தீங்க. எப்படி பாத்துக்கறாங்க அவங்கள? அதுக்கும் மேல பாத்துக்கறாங்க. சொன்னீங்களா அவங்க வீட்ல இப்படிலாம் பாத்துக்கறாங்கன்னு? இல்ல சொல்லிக்க மாட்டேன். ஆனா அவங்களே பாப்பாங்க. இப்ப வீடியோஸ் எல்லாம் பண்ணதால அவங்களுக்கு புரிஞ்சுது, ஓ பொண்ணு இப்படி எல்லாம் இருக்கா, நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா, ஆனா இப்ப நம்மளுக்கு தெரியுது, ஒரு வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. சோ உங்க வீட்டு சைடுல இருந்து எப்ப அக்செப்ட் பண்ணிட்டாங்க அவங்கள? பிரெக்னென்ட் ஆன அப்பதான் ஓகே சொன்னாங்க. மம்மி இது பண்ணி வந்து பேசினாங்க. அப்ப எப்படி இருந்துச்சு? எவ்வளவு ஜாலியா இருந்தது? அப்படி குதிப்பேன். இப்ப இவர் சிரிச்சுட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? எந்த இடத்துலயாவது அவரோட சிரிப்பு உங்களுக்கு கோவம் வந்திருக்கா? எதுக்கு இப்படி சிரிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு? ஒரு டெத்துக்கு போனோம்னா அங்கேயும் சிரிச்சிருவாரு. ஆமா மேம், கண்டிப்பா. என்னன்னா நான் அங்க போயிட்டு அவங்கள பார்க்கும்போது என்னன்னா நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பேன். நான் எதுவும் ஓகே, நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, நார்மலாச்சு இருந்துட்டு. ஆனா அவங்க பண்றதுல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஸ்பாட்டை விட்டு வெளியே வந்துடுவேன். அப்படியா? நான் சிரிச்சே இருக்கேன் அந்த மாதிரிலாம். அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எதுவும் சொல்ல மாட்டாங்களா? உங்க ரிலேட்டிவ்ஸ்ல எதுவும் சொல்ல மாட்டாங்களா? ஏன் இப்படி சிரிச்சிட்டே இருக்கீங்கன்னு? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம எது பண்ணாலும் ஜாலியா தான் இருப்பாங்க. அது ஓகே தான். அதனால ஒரு இறந்து போன ஒரு இழப்பு நடந்திருக்கு, அங்க போய் சிரிச்சீங்கன்னா எப்படிங்க? அந்த மாதிரி யாராவது திட்டி இருக்காங்களா? அந்த மாதிரி எதுவும் சொன்னது இல்ல, ஆனா சிரிச்சிருக்காரு. சிரிச்சுட்டே இருக்காங்கன்னு சொல்லி ஏதாவது கமெண்ட்லாம் வந்திருக்கா உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் சைடுல எல்லாம் இருந்து என்ன? ஃப்ரெண்ட்ஸ் சைடுல இருந்து வந்தது இல்ல, இந்த கமெண்ட்ல இருந்து என்ன சொல்லுவாங்க? என்னப்பா சிரிச்சிட்டே இருக்கியேப்பா நீனு, உன் ஜோக்க பார்த்து நாங்க தான் சிரிக்கணும், நீயே சிரிச்சிட்ட அப்படி அப்படின்லாம் கேட்பாங்க. சரி, நான் அதுக்கு எந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன். சரி நீங்க சொல்லிட்டு போங்க, நீங்க சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல தான் இருக்கணும், ஆனா நான் சொல்லிட்டு மேலே போயிடுவேன் அப்படிதான் நினைச்சேன் நான். நீங்க சொல்லிட்டு இங்கே தான் இருப்பீங்க, எல்லா கமெண்ட்டுக்கும் சொல்லிட்டு கீழே தான் இருப்பீங்க, நாங்க பண்றவங்க எல்லாருமே மேலே தான் போயிட்டு இருப்போம் அப்படின்ட்டு எனக்குள்ளேயே நான் பேசிட்டு அப்படியே விட்டுருவாங்க. நம்ம ஏரியா மக்கள்லாம் உங்களை என்ன சொல்றாங்க? ஆரம்பத்துல எப்படி பார்த்தாங்க, இப்போ எப்படி பாக்குறாங்க? எப்பவுமே ஆரம்பத்திலேயே ஓகே, இப்பயும் ஓகே. எப்பவுமே நம்ம ஏரியாவில் வந்து என்ன சொல்றது, நல்லா ஜாலியா இருப்பாங்க, சந்தோஷம். இப்போ ஏதாச்சும் நம்ம வீட்டில் ஏன்னா குழம்பு செய்யலாம் கூட அக்கம் பக்கத்துல ஒரு வார்த்தை இந்த மாதிரி குழம்பு தான், வா எடுத்துட்டு போப்பா, எடுத்துட்டு போ, சாப்பிட்டியாப்பா, நம்ம இந்த வழியா போனால நீ சாப்பிட்டியாப்பா, என்ன பண்ற, அப்படிதான் கேட்பாங்க. நல்லா பாசமா இருப்பாங்க. சிலர் உங்க வீடியோஸ் பார்த்துட்டும் என்ன சொல்றாங்க இதெல்லாம்? எல்லாமே அந்த ஃபேமஸா வந்து அந்த ஆட்டுக்கறி மாட்டுக்கறி அதுலதான் இல்ல, போகும்போது ஆட்டுக்கறி மாட்டுக்கறின்றவாங்க. இப்போ அப்படிதான் அவங்க பேரே அப்ப மாறிடுச்சு. ஆமா, இல்ல பேரு வந்து என்னன்னா பிரசாந்த் சொல்ல மாட்டாங்க. என்ன வந்து சொல்லுங்க உண்மை வெளியே வந்து என்னன்னு சொல்லுவாங்க அவங்கள? என்ன வந்து கபாலி சொல்லுவாங்க. கபாலின்னு சொல்லுவாங்களா? எதுனால? அது சின்ன வயசுலயே என்ன பண்ணிட்டாங்க, எங்க மாமின்னு ஒருத்தங்க இருக்காங்க, என்னை தூக்கிட்டு கபாலின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கபாலி சார் ஆக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நல்லா குண்டா முழுக்குன்னு இருப்பார்ல. நானும் சின்ன வயசுல அப்படிதான் இருப்பேன். அவர் மாதிரி முழுக்குறதுனால கபாலின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அது அந்த ஏரியாவில் மட்டும் என்னை கபாலி தான் சொல்லுவாங்க. வெளியெல்லாம் ஸ்ட்ரீட்ல எல்லாருமே. ஆனால் பிரசாந்த்னு தெரியும், நான் கேட்டிருக்கேன். என்னை பிரசாந்த்னு கூப்பிட வேண்டியதான்றா. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிரசாந்த் பேர் நல்லா இருக்கு, உன்னை நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு வானுங்க. ஏன் அப்படி கூப்பிட மாட்டாங்களா? நல்ல பேர் இருந்தா கூப்பிட மாட்டேன், கபாலி நாங்கள் இதுதான் கூப்பிடுவோம் அப்படின்னு. நீங்க இதெல்லாம் இல்லாம நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபுட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வீடியோஸ்மே நாங்க பார்த்துருந்தோம். அது எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போதான் வீடியோ பண்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கிறது நம்மளே இல்லாதவங்க தான். சரி, நம்ம கிட்ட ஒரு 10 ரூபா இருந்தா கூட யாருக்காச்சும் கொடுத்துட்டு போகணும். இப்போ நம்ம வீடியோ பண்ணி போடுறது என்னன்னா, இப்போ நம்ம நிறைய பேர் சொல்றது என்னன்னா,
பிரதர் உங்கள் ஜோக்கை கேட்டு நாங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி சொல்லி சிரிச்சிட்டு இருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி சொல்லி சிரிச்சிட்டு இருப்போம்னு சொல்லுவாங்க. சரி இதை பார்த்து இவங்க பண்ணுறாங்களா, ஓகே நம்ம உதவி பண்ணதை வீடியோ எடுத்து போட்டால் அவங்க ஒரு 2 பேருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, அது நம்மளுக்கு சந்தோஷம் தானே, அதனால தான் வீடியோ பண்ணி போடுறேன். ஆனா நீங்க இது எப்ப இருந்து பண்ண ஆரம்பிச்சீங்க ஃபுட் வாங்கி கொடுக்கறதுங்கிறது? மோஜிலேருந்து நம்மளுக்கு மணி வர ஆரம்பிச்சு. சரி ஓகே நம்ம வீடியோ பண்ணுறது அதுலேருந்து சரி ஓகே வர்ற காசு இப்படி உதவி பண்ணலாம். நம்ம ஒரு 100 ரூபா எடுத்து வச்சா மீதி காசை இல்லாதவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேளை நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாலே போதும்ல. ஆனா இப்போ உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது என்ன ஒர்க் பண்றீங்க நீங்க இப்போதைக்கு? என்ன நான் எந்த ஒர்க்கும் பண்ணல மேம், ஷிப்பிங்கில் ஒர்க் பண்ணேன். அதான் சொன்னேனே மேம், மற்ற வீட்டில் என்ன நீ வேலைக்கு போன்னு துரத்திட்டே இருப்பாங்க பசங்களை. ஆனால் நம்ம அம்மாவும் சரி என்னோட ஒய்ஃபும் சரி நல்லா சப்போர்ட்டு. நான் வீட்டில் இருந்தால் கூட இவங்க 2 பேர் பார்த்துப்பாங்க என்ன. அம்மா தான், அம்மா ஃபுல் சப்போர்ட்டு. அம்மா என்ன பண்றாங்க? அம்மா பெருக்கிற வேலை செய்கிறாங்க. துப்புரவு பணியாளரா இருக்காங்களா? அந்த வேலை செஞ்சு தான் எங்களை சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த வேலை செஞ்சா எங்களை இது பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா காப்பாத்துறாங்க. ஆமாம். இப்ப உங்களுக்கு வருமானம்னாலே இந்த இதுல இன்ஸ்டாகிராம்ல வரதான், இன்ஸ்டால வர வருமானம் தான். சோ அம்மா வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த வேலை பார்த்துட்டு நம்மளை காப்பாத்துனாங்கன்னு சொன்னீங்க. இப்ப அம்மாவை நம்ம நல்லா பாத்துக்கணும், அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படி அதெல்லாம் நிறைய இருக்கு எனக்கு பயங்கர. நான் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், அம்மா விடுங்கம்மா இப்போ வீட்டில் இருக்குமா பார்த்துக்கலாமா, எனக்கு நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ இப்போப்பா நீ என்ன வேணா பண்ணு, நான் இந்த வேலையை விட மாட்டேன், ஆனால் இந்த வேலை தான் நம்மளுக்கு சாப்பாடு போட்டுச்சு, இந்த வேலை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே. வீட்டில் ஒரு நாள் லீவு போட்டு வீட்டில் இருந்தா உடம்பு சரியில்லைன்னா கூட ஓடிடுவாங்க. மழை புயல் எது வந்தாலும் போவாங்க. இல்ல நான் வேலைக்கு போறேன், அங்க குப்பை சேர்ந்துருச்சுன்னா யாரும் அங்க பார்க்க மாட்டாங்க, என் ஏரியா நான் தான் பார்க்கணும். அம்மா பண்ணக்கூடிய அந்த வேலையை வச்சுட்டு உங்க வீட்டுல ஏதாவது சொன்னது உண்டா? அதெல்லாம் எதுவுமே அந்த மாதிரி எதுவும் சொன்னது கிடையாது. ஆனா நீங்க நினைச்சது உண்டா, அத்தை போய் இப்படி வேலை பார்த்துட்டு வராங்க கஷ்டமா இருக்கு? அவங்க கஷ்டப்படுறத பார்த்துதான் ரொம்ப கஷ்டமா ஆகும் மனசு. நீங்க சொல்லிருக்கீங்களா வேலைக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு? வெளியே காட்டிக்க மாட்டேன், ஆனா இவங்க கிட்ட சொல்லிப்பேன். அம்மா தான் எல்லாமே எங்க எல்லாருக்கும் சரி, என்னோட ஒய்ஃபுக்கும் சரி. நான் வீட்டில் இருந்தா கூட சரிங்களா, இவங்க 2 பேரும் என்னை பார்த்துப்பாங்க. அதுதான் ஒண்ணு. நான் வேலைக்கே போக தேவையில்ல, நான் இன்னி வரைக்கும் சரிங்க. ஆனா இப்படி நம்ம சொல்றோம், ஓகே நம்ம பெருமையா சொல்றோம், ஆனா வெளியில யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உங்க சர்க்கிள் ஏன்பா நீ வேலைக்கு போய் அவங்கள பாத்துக்கணும் அல்லப்பா அப்படி எல்லாம் கேட்டது உண்டா? யாருமே முகத்துக்கு நேரா பேச மாட்டாங்க, பின்னாடி வேணா பேசுவாங்க. நிறைய பின்னாடி பேர் என்னன்னு சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி என்ன அவனை உட்கார வச்சு நீ வேலைக்கு போறியா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அம்மா ஒன்றே சொல்லுவாங்க, எனக்கு தெம்பு இருக்க வரைக்கும் நான் போய் என் பிள்ளைய பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அம்மா அங்கேருந்து வரும்போது சாப்பாடு கொண்டு வருவாங்க. அங்கே இருக்க ஹோட்டலில் அம்மாவுக்கு தருவாங்க. அங்கே பெரிய பெரிய ஹோட்டல்லாம் அம்மாவுக்கு தருவாங்க. அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து அவங்க சாப்பிடாம அதை எடுத்து எங்களுக்கு ஊட்டி விடுவாங்க. அம்மாவை தட்டில் பரிமாறினா கூட அம்மா ஊட்டி விடுமான்னு சொல்லுவோம். நாங்கள் அந்த அம்மாவை எதுவோ பண்ண மாட்டோம். அம்மா மேலே ஏறி உட்காருமா, இன்னும் அம்மா மேலே படுத்துப்பேன் நான், அம்மா ஊட்டி விடுவாங்க. ஸோ இவர் என்னெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, உங்க காதுக்கு வந்த விஷயங்கள் என்னெல்லாம் சொல்லுவாங்க, இவரை குறை சொல்லுவாங்க? வேலைக்கு அனுப்ப மாட்டியா, குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்க, இன்னும் இப்படியே போயிட்டு இருந்தேன்னா எப்படி, நீ கஷ்டம் மட்டும்தான் படுவ, அதுக்கப்புறம் நீ போ சொல்லு வேலைக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை அவங்க ஃபேஷன் நோக்கி அவங்க போட்டோம், அதில் அவங்க பெருசா ஆவாங்க, அப்போ நாங்கள் நல்லா இருந்துக்கிறோம், இப்போ கஷ்டப்படுறோம் பரவாயில்ல அப்படின்னு. விஜய் சார் கூட எல்லாமே நீங்க ஆக்ட் பண்ணிருக்கீங்களா, டான்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க? இல்லை, மாஸ்டர் படத்தில் ஒரு சீனில் வருவேன் விஜய் சார் கூட. அப்போ விஜய் சார் ஹீரோ என்ட்ரியில் சோஃபாவில் படுத்துட்டு இருப்பாரு. அந்த சோஃபாவை தூக்கிட்டு வருது நாங்கள் தான். அதில் என்னன்னா நான் மட்டும் தான் தலையில் கர்ஷிப் கட்டிட்டு இருப்பேன், வேற யாரும் கட்டிட்டு இருக்க மாட்டாங்க. சோஃபா நாங்களாம் தூக்கிட்டு வந்துருப்போம். அவர் கூட பேசின சான்ஸ் கிடைச்சதா? இல்லை பேசுகிற சான்ஸ்லாம் இருக்கும், பட் நாங்கள் பேச மாட்டோம். என்னன்னா ஷூட் முடிச்சோடனே பேசிக்கலாம், ஷூட்டிங் ஸ்பாட்டில் எதுவுமே பேச முடியாது. அந்த படத்தில் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் இருந்தது? நாங்கள் அதை காசு எதிர்பார்த்து போல, விஜய் சார் நடிக்கிறாரு, சரி ஓகே எங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்காங்க, ஓகே அப்போ வரும் 1000 அந்த மாதிரி வரும். ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் கூப்பிடுவாங்க இல்லையா? அப்படியே ஃப்ரெண்ட்ஸும் கூட ஜாலியா இருக்கிறதுக்காக போயிட்டு வருவாங்க. அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அப்படியே ஜாலியாக போயிட்டு வருவீங்க. ஸோ இப்போ அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் வச்சிருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணலான்னு இருக்கீங்க? என்னன்னா நம்ம வீடியோ நல்லா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே நம்மளால முடிஞ்ச ஒரு 4 பேர் சிரிக்க வைக்கிறோம். ஓகே நம்மளுக்கு காசு பணம் எதிர்பார்க்கல, இந்த ஓகே சிரிப்பு தானே கொடுத்துட்டு போகலாமே, கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நல்ல கண்டென்ட்டாக கொடுத்துட்டு இன்னும் அதுலேருந்து என்ன மணி வருது இன்னும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம், பயங்கரமாக சாப்பாடு கூட கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த மாதிரி ஃபேமிலியில் வந்தவங்க தான் நம்ம. இப்போ 4 பேர் கொடுக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணும்போது இப்போ ஊருக்குலாம் போக காசு இல்லை அப்படின்லாம் கேட்டு வாங்குறாங்க. ஆனால் அது ஃபேக்காக இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும்ல, அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க டெய்லி. அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்மகிட்ட கேட்டுட்டாங்க, நம்மளால முடிஞ்சது ஓகே கொடுத்துட்டோம், நீ ஊருக்கு போக கூட காசு இல்லைன்னு கேட்டால் சரி ஓகே சாப்பிட்றீங்களா, நீங்கள் கொடுத்தா சாப்பிட்ருவோம். நம்ம கொடுக்குறதுல ஏதாச்சும் ஒரு யூஸ் இருக்கும்,
அவங்க பொய் சொல்கிறாங்களோ உண்மையை சொல்கிறாங்களோ அந்த யூஸ் ஓகே நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துருவோம் அவ்வளோதான். ஆனா இப்போ ரீசெண்டா நம்ம 2-3 நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா சமீபத்துல பார்த்தா இச்சை வாங்கி கோடீஸ்வரங்க ஆயிருக்காங்க, பங்களா கட்டியிருக்காங்க, இடம் வாங்கியிருக்காங்க, செட்டில் ஆயிருக்காங்கங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பாக்குறோம்ல. அதை பாக்குறப்ப நீங்க இந்த மாதிரி மித்தவங்களுக்கு காசு கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? அதெல்லாம் எனக்கு தெரியாது மேம். பிச்சை எடுத்து பில்டிங் கட்டுறாங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியல மேம். தெரியல, ஆனா கேக்குறாங்கன்னு கொடுத்துறீங்கல்ல. ஆமா, ஒரு 20 ரூபா இருந்தா கூட அது எனக்கு 10 ரூபா தேவைப்படுதா 10 ரூபா கொடுத்துருவோம். என்ன அடுத்ததா வந்து உங்களோட ஜோக்குக்கு போயிடுவோம். இது என்னது மேம்? ஆப்பிள். ஆப்பிள். இப்போ சாப்பிட்ட ஆப்பிள் அங்க ஊட்டி ஆப்பிள். இது என்னது? கேஸ். இது கேஸ். இத மூவ் பண்ணா முகேஷ். இதே கேஸ முறுக்கணும் முருகேஷ். ஹாய் காய்ஸ், எல்லாரும் லிப்லாக் வீடியோ உங்க கன்னட்ல பண்ணுங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப பண்றேன் வாங்க. லிப்லாக். Summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.